மனமகிழ்ச்சி ஓய்வு நாள் காலை ஆராதனைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவருடைய வேத வாக்கின் மூலமாய் எங்களோடு கூட பேசுகிறது. சத்திய ஆவியாகிய அவர் வரும்பொழுது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார் என்று சொன்ன வேத வாக்கின்படி சத்திய ஆவியானவர் எங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் வழி நடத்தக்கூடியார். எங்களை விட்டு தருகிறோம். நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம். நல்ல தாமே அவருக்காக இந்த வார்த்தைக்குரிய தலைப்பு இயேசு அடையாளப்படுத்தும் ஞானஸ்நானம். ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா இயேசுவானவர் அங்கே அடைந்து கொண்டு அவர் அடையாளப்படுத்துகிறதான அந்த ஞானஸ்நானத்தின் வழியாக அவர் ஏற்றுக்கொள்கிறதை நாம் அங்கே பார்க்க முடியும். இதற்கு ஆதாரமாக கொடுக்கப்பட்டிருக்கிற வேத பகுதி யாத்திராகமம் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 15 உடைய வசனங்களும், மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 முதல் 17, கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 23 முதல் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முடிய, சங்கீதம் 98ஆம் சங்கீதம் திருவசனமாக யாராவது வாசிக்கலாம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். நாம் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டிருக்கிறோம். ஞானஸ்நானத்தின் வழியாக கிறிஸ்துவை தரித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த ஞானஸ்நானம் பற்றிய விளக்கத்தை நாம் இங்கே தியானிக்க இருக்கிறோம். இந்த முகமுறை பகுதியில இந்த தலைப்பின் அடிப்படையில ஞானஸ்நானம் என்றால் என்ன என்பதை குறித்து நாம் தியானித்து அதை தொடர்ந்து 2 குறிப்புகளை நாம் தியானித்து நிறைவு செய்ய இருக்கிறோம். நம்முடைய சிஎஸ்ஐ திருநெல்வேலி திருமண்டலத்துடைய சாக்கிரமம் எத்தனை யாருக்கா தெரியுமா? 2 சாக்கிரமம் என்னெல்லாம்? திருமுழுக்கு, திருவிருந்தும் திருமுழுக்கும். திருவிருந்து பெற்று சீசராக மாறிய எல்லாருக்குமே ஞானஸ்நானம் பெற்று அங்கே ஆண்டவருடைய அவருடைய அன்புக்குள்ளாக ஐக்கியத்துக்குள்ளாக இணைக்கப்படுகிறோம். இதுதான் நம்முடைய திருநெல்வேலி திருமண்டலத்தினுடைய, அது மாத்திரமல்ல தென்னிந்திய கிறிஸ்தவனுடைய சாக்கிரமம் என்று சொல்லி அங்கு சொல்லப்படுகிறது. கவனிச்சீங்கன்னா இந்த 2 சாக்கிரமத்தின் அடிப்படையில நாம் தியானிக்க போவது திருமுழுக்கு. ஞானஸ்நானம் என்ற உடனே ஞானஸ்நானம் பெற வேண்டுமா அல்லது பெற அவசியமா என்று கேட்கக்கூடிய கூட்டங்களும் இங்கே உண்டு. ஞானஸ்தானம் கட்டாயம் எடுக்க வேண்டுமா என்ற கேள்வி. அது மாத்திரமல்ல, ஞானஸ்தானம் மூழ்கித்தான் எடுக்க வேண்டுமா? சிலுவையில் அறையப்பட்ட கள்ளன் எங்கு ஞானஸ்தானம் எடுத்தார்? இதெல்லாம் பரவலாக சொல்லப்படுகிற கேள்வி. இந்த கேள்விகளுக்கு மத்தியிலும் நாம் இந்த முகவுரை பகுதியில விளக்கத்தை தியானித்து ஞானஸ்தானம் எப்படிப்பட்டது என்பதை நாம் தியானித்து இந்த பகுதியின் வழியாக 2 குறிப்புகளை நாம் தியானிக்க இருக்கிறோம். ஞானஸ்தானம் என்று சொன்ன உடனே அந்த காலத்திலேயே 2 விதமான ஞானஸ்தானம் இருந்திருக்கிறது. யோவான் ஸ்நானத்தில் கொடுத்த ஞானஸ்தானமும் இயேசுவானவர் கொடுத்த ஞானஸ்தானமும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 2 ஞானஸ்தானத்தின் அடிப்படையில் தான் ஆரம்ப கால கிறிஸ்தவர்கள் எந்த ஞானஸ்தானத்தை பெறுவது என்று அங்கே குழம்பிக் கொண்டிருந்த காலம். அதன் அடிப்படையில அங்கே விளக்கமும் கொடுக்கப்பட்டது. நல்ல கவனிச்சீங்கன்னா யோவான் ஸ்நானகர் கொடுத்த ஞானஸ்தானம் மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல மனம் திருப்புதலுக்கு என்று அவர் ஞானஸ்தானம் கொடுத்தார். அதே மாதிரி இயேசுவானவர் கொடுத்த ஞானஸ்தானம் யோவான் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-2 யோவானை பார்க்கிறோம் இயேசு அநேக பேரை சீசராக்கி ஞானஸ்தானம் கொடுக்கிறார் என்று பரிசெயர் கேள்விப்பட்டதாக கர்த்தர் அறிந்த போது அதை தொடர்ந்து அவர் அங்கே சீசர்களை வைத்து ஞானஸ்தானம் கொடுக்கிறார். இயேசுதான் ஞானஸ்தானம் கொடுத்தார் என்பதற்கான ஆதாரமும் யோவான் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. யூதேயா தேசத்திலே இயேசுவானவர் ஞானஸ்தானம் கொடுத்தார். அப்ப இந்த ஞானஸ்தானம் பற்றிய குழப்பம், இயேசு கொடுத்த ஞானஸ்தானமா அல்லது யோவான் கொடுத்த ஞானஸ்தானமா? இப்போ இருக்கிற குழப்பம் போல மூழ்கி எடுக்கணுமா அல்லது தெளித்து ஞானஸ்தானமா அல்லது குழந்தை பருவ ஞானஸ்தானமா 14 வயது பிறகு பருவம் கடந்த ஞானஸ்தானமா, எந்த ஞானஸ்தானம் பெறுவது என்ற குழப்பங்கள் இருப்பது போல அந்த காலத்திலையும் யோவான் கொடுத்த ஞானஸ்தானமா அல்லது இயேசுவானவர் கொடுத்த ஞானஸ்தானமா, எதை பெறுவது என்ற கேள்வி அந்த காலத்துல இருந்தது. அப்ப நம்ம ஏற்கனவே சொல்றது போல மன திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை யோவான் ஸ்நானகர் கொடுத்தார். இயேசுவானவர் மனம் திரும்பி அதற்கு பிறகு சீசராகி
அதுக்கு பிறகு கொடுக்கப்படுகிற ஞானஸ்தானத்தை அவர் கொடுத்தார். இதெல்லாம் இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நல்லா வாசித்து பார்த்தீங்கன்னா மத்திய 3:11 யோவான் கொடுத்த மனதிரும்பலுக்கான ஞானஸ்தானமும், அதுபோல யோவான் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல, அது தொடர்ந்து 2ஆம் வசனத்துல சொல்லப்பட்டது போல சீசராக்கி ஆண்டவர் ஞானஸ்தானம் கொடுக்கிறார். இயேசுவுக்கு சீசரான பின்பு தொடர்ந்து அவரை பின்பற்றுகிற போது ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துடைய கடைசி கட்டளை நீ கவனிச்சு பார்த்தீங்கன்னா மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து சீசராக்கி அதற்கு பிறகு ஞானஸ்நானம் கொடுப்பது, இது இயேசுடைய போதனையாக அங்கு இருந்தது. இயேசுடைய கடைசி கட்டளையாகவும் அது அங்கே சொல்லப்பட்டது. அதன் அடிப்படையில் தான் இயேசு கிறிஸ்துடைய ஞானஸ்நானம் அங்கே தொடர்ந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம், யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் மனம் திரும்புதலுக்கு ஏற்றது, இயேசுவானவர் கொடுத்த ஞானஸ்நானம் சீசரான பின்பு கொடுக்கப்பட்டது. இந்த ரெண்டு ஞானஸ்நானமும் இயேசு கிறிஸ்துவின் காலத்திலே இருந்தது. அதனால்தான் இந்த ஞானஸ்நானத்தை ஏற்படுத்திய ஆண்டவர் அதுக்கு ஞானஸ்நானத்துடைய போதனையை அவர் சொல்லும் போது சீசராக்கி ஞானஸ்நானம் கொடுப்பது. இயேசுவானவருக்கு முன்பதாக கொடுக்கப்பட்ட இந்த யோவான் ஸ்நானனுடைய ஞானஸ்நானம் ஒரு வழிகாட்டுதல் தான். ஆண்டவரே சொல்கிறார் மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல, இதோ நான் என் தூதனை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன், அவன் உமக்கு முன்னே போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான் என்று எழுதியிருக்கிற வாக்கியத்தால் குறிக்கப்பட்டவன் இவனே என்று யோவான் ஸ்நானகனை குறித்து ஆண்டவர் இயேசு சாட்சி கொடுக்கிறார். அப்போ ஒரு வழியை ஏற்படுத்திட்டு போனவர் தான் யோவான் ஸ்நானகன். ஞானஸ்நானம் என்கிற ஒரு வழியை அவர் ஏற்படுத்தினார். ஆனால் இயேசு கிறிஸ்து தான் அதை பூரணப்படுத்தினார். எப்படி பூரணப்படுத்தினார் என்று சொன்னால், சீசரான பின்புதான் ஞானஸ்நானம் என்று அதை அவர் பூரணப்படுத்துகிறார். அதனால சீசை நம்முடைய திருநெல்வேலி திருமண்டலத்திலே 14 வயது பூர்த்தி அடைந்த பின்பு அதுக்கு மேலேயும் இயேசுவானவர் 30 வயதுல ஞானஸ்நானம் எடுத்தார். ஆனால் 16 வயசுக்கு மேல பருவம் கணிந்தோர் ஞானஸ்நானம் என்று அங்கே வழங்கப்படுகிறது. இது நம்முடைய தென்னிந்திய திருச்சபையில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று. அப்ப சீசராக்கி இயேசுடைய போதனைகளை கற்றுக்கொண்டு இயேசுக்கு சேவை செய்வர்களாய் மாறி அதற்கு பிறகு எடுக்கப்படுகிற ஞானஸ்நானம், இதைத்தான் இயேசுவானவரும் அங்கே போதிக்கிறார். ஆனால் அப்போஸ்தலருடைய காலத்துல, இயேசு கிறிஸ்துடைய காலத்துக்கு பிறகு அங்கே ஞானஸ்நானத்தை பற்றியதான பெரிய குழப்பங்கள் நிலவ ஆரம்பித்தது. யார் கொடுத்த ஞானஸ்நானம் என்று அங்கே கேள்வி கேட்கப்பட்டது. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா இந்த கேள்விக்கான விடையையும் அப்போஸ்தலர் பவுல் அங்கே குறிப்பிடுகிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நாம் திருப்பிக் கொள்வோம். 19ஆம் அதிகாரம் வசனங்கள் 2, 3, 4 ஆகிய வசனங்கள் இங்கே வாசித்து பார்த்தீங்கன்னா, முதல் வசனம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் 19:1 பவுல் எபேசுவுக்கு வருகிறார். 2ஆம் வசனத்துல, நீங்கள் விசுவாசிகள் ஆன போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று ஒரு கேள்வி கேட்கிறார். ஆனால் அதற்கு பரிசுத்த ஆவி உண்டு என்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்று சொல்லுகிறார்கள். அப்போ அவன் கேட்கிறான், நீங்கள் எந்த ஞானஸ்நானம் பெற்றீர்கள்? அதற்கு அவர்கள் யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் பெற்றோம் என்று சொல்கிறார்கள். அப்ப யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் என்று சொன்னால் அது விளக்க சொல்றாரு. அடுத்த வசனத்துல, யோவான் தனக்கு பின் வருகிறவராகிய கிறிஸ்து இயேசுவில் விசுவாசிகளாக இருக்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு சொல்லி மறு திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானத்தை கொடுத்தானே என்று அவர் அங்கே சொல்கிறார். உடனே அவன் கேள்விப்பட்டு இயேசு கிறிஸ்துடைய ஞானஸ்நானத்தை பெறுவதற்கு நாங்கள் ஆயத்தமா இருக்கிறோம் என்று 5ஆம் வசனம் சொல்கிறது. அதை கேட்ட பொழுது அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றார்கள். இப்போ இயேசு கிறிஸ்து கொடுத்த ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அப்போஸ்தலரும் போதித்தார்கள். நீங்க எந்த ஞானஸ்நானம் எடுத்துட்டு போங்க, ஆனா இயேசு கிறிஸ்து கொடுத்த ஞானஸ்நானத்தை நீங்கள் பெற வேண்டும் என்று போதித்தார்கள். இதெல்லாம் அப்போஸ்தலருடைய காலத்துல நடந்தது. அப்ப இந்த அப்போஸ்தலர் காலத்துல இயேசு கிறிஸ்துடைய ஞானஸ்நானத்தை, இயேசு கிறிஸ்து கொடுத்த ஞானஸ்நானத்தை ஏன் பெற வேண்டும், அல்லது அவருடைய கட்டளைப்படி அந்த பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஏன் ஞானஸ்நானம் பெற வேண்டும் என்று சொன்னால், இந்த ஞானஸ்நானத்திற்கும் பரிசுத்த ஆவிக்கும் அங்கே தொடர்பை அங்கே ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த வசனம் சொல்லுகிறது, அதே அப்போஸ்தலர் 19:2 பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா? பரிசுத்த ஆவியை பெறுவதற்கு இயேசு கிறிஸ்து கொடுத்த ஞானஸ்நானம், அவர் கட்டளையிட்ட பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம். அப்ப இந்த ஞானஸ்நானத்தை பெறும்போதுதான் தூய ஆவியின் பேரிலே நாம் வழிநடத்தப்படுகிறோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிறைத்து வழிநடத்த முடியும். அப்ப இதை தொடர்ந்து கேள்வி வரும், குழந்தை ஞானஸ்நானமா, பருவம் கடந்தோர் ஞானஸ்நானமா?
தெளித்து கொடுக்க வேண்டுமா, மூழ்கி கொடுக்க வேண்டுமா? ஸ்நானம் என்பது மூழ்கி எடுப்பது. ஆனால் தெளித்து கொடுப்பதும் அதிலே மூழ்கி விடுகிறார்கள் என்ற அர்த்தத்தோடு தான் அங்கே கொடுக்கப்படுகிறது. அப்ப குழந்தையின் ஞானஸ்நானம் என்று சொல்லும் போது இங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, சிஎஸ்ஐ 6ஆம் சர்வீஸ்ல குழந்தை பருவ ஞானஸ்நானத்துல சில காரியங்கள் இதை குறிப்பிட்டிருக்கும். எத்தனை பேர் அதை கவனிச்சாங்கன்னு தெரியாது. பெற்றோரும் ஞான பெற்றோரும் கவனிக்க வேண்டியவை என்று குருவானவர் சொல்லுவாங்க. அப்படி சொல்லும் போது பிறந்த ஒரு வயதில் எடுக்கப்படுகிற அந்த குழந்தைக்கான ஞானஸ்நானத்தை 14 வயது பூர்த்தியாகும் வரைக்கும் நீங்கள் கர்த்தருடைய வசனத்திலே வழிநடத்தி இயேசு கிறிஸ்துவை பலப்படுத்தி 14ஆம் வயதிலே திடப்படுத்தல் பெற ஏற்பாடு செய்வீர்களா என்று ஒரு கேள்வி கேட்கப்படும். அதற்கு ஆம் என்று நாங்கள் அப்படியே செய்வோம் என்று பெற்றோரும் அதற்கு 3 சாட்சிகளாகி ஞான பெற்றோரும் சொல்வாங்க. ஆனா தொடர்ந்து அப்படி வளர்ந்து 14ஆம் வயதிலே கொண்டு வந்து திடப்படுத்தலை கொண்டு வந்து நிறுத்தி அந்த ஞானஸ்தானத்தை பூரணப்படுத்த வேண்டும். அதுதான் குழந்தை ஞானஸ்நானம் சிஎஸ்ஐல ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அப்ப இந்த ஞானஸ்தானத்தின் அடிப்படையில் தான் இயேசுவானவர் கொடுத்த அந்த பூரண அந்த அவருடைய சீசராக மாறின பிறகு சிசியாக மாறின பிறகு கொடுக்கப்படுகிற அந்த ஞானஸ்தான முறைமை சிஎஸ்ஐயில் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அப்ப இந்த 14 வயது வருகிற வரைக்கும் அவருடைய வசனத்திலையும் இயேசு கிறிஸ்துடைய போதனையிலும் அவருடைய சீசராக அவருக்கு பணி செய்ய சேவை செய்ய கற்றுக் கொடுப்பது, ஆலயத்தில் சில சில வேலை செய்வது, அவருக்கு ஊழியர் செய்வது, இதெல்லாம் கற்றுக் கொடுத்து வளர்க்கிறது. இந்த 14 வயது முடிந்த பிறகுதான் அதுக்கு மேல அவங்களுக்கு 15 வயதோ 16 வயதோ அதுக்கு மேலதான் ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டும். இதுதான் ஆண்டவர் கட்டளையிட்ட ஒரு காரியம். சீசன் ஆன பிறகு ஞானஸ்தானம், இதுதான் பூரணமாகிற குழந்தையின் ஞானஸ்தானம். இது சிஎஸ்ஐ 6ஆம் சர்வீஸ்ல ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்றாக இருக்கிறதுனால நம்ம அதை தொடர்ந்து கடைபிடிக்கிறோம். நீங்க பெற்றோர் தான் முடிவு செய்யணும் அது எப்போ ஞானஸ்தானம் கொடுக்கணும், எந்த நேரத்துல ஞானஸ்தானம் கொடுத்தா சரியா இருக்கும் என்பதை பெற்றோர்கள் முடிவு செய்யறாங்க. ஏன் குழந்தை ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்டது என்று சொன்னால், சிஎஸ்ஐ திருநெல்வேலி திருமண்டலம் உருவானது 1947ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் அங்கே 27ஆம் தேதி. இந்த காலகட்டத்தில் தான் காலரா போன்ற கொடிய கொள்ளை நோய் ஏற்பட்டது. பெரியவர்களும் சிறியவர்களும் மறித்துக் கொண்டிருந்தார்கள். அப்போ குழந்தைகள் எல்லாம் ஞானஸ்தானம் எடுக்காமல் மறித்துக் கொண்டிருக்கிறார்களே என்று சொல்லிதான் குழந்தை ஞானஸ்தானம் ஏற்படுத்தப்பட்டது. அந்த குழந்தை 14 வயது வரைக்கும் தொடர்ந்து இயேசுவின் போதனையில வளர்க்கப்பட்டு பூரணரானம் என்று திடப்படுத்தல் பெற்று அந்த ஞானஸ்தானத்தை பூர்த்தி செய்ய வேண்டும். ஆனா இதெல்லாம் மறந்து விடுகிறார்கள். இதுதான் இந்த ஞானஸ்தானத்தை குறித்ததான சிஎஸ்ஐ அமைப்பில் உள்ள காரியம். அப்ப யாரு கேள்வி கேட்டாலும், ஒருவேளை பெந்தைகோஸ்தேக்காரங்களோ அல்லது செவன்த் டே சர்ச்சுக்காரங்களோ குழந்தை ஞானஸ்தானத்தை குறித்து கேள்வி கேட்டாலும் நமக்கு சொல்ல தெரிந்திருக்க வேண்டும். அதற்கு 14 ஆண்டுகள் பூர்த்தி செய்த பிறகுதான் திடப்படுத்தல் எடுக்கிறோம். அதுலதான் அந்த ஞானஸ்தானம் நிறைவடைகிறது. இதுதான் நமக்கு வேதத்தின் வழியாக சிஎஸ்ஐ திருநெல்வேலி திருமண்டலத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஞானஸ்தானம். அப்ப இந்த குழந்தை ஞானஸ்தானமா தெளிப்பு ஞானஸ்தானமா என்பதிலே நமக்கு ஒரு தெளிவு கிடைத்திருக்க வேண்டும். தொடர்ந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த சிறு வயதிலிருந்தே பிள்ளைகளை ஆண்டுக்குள்ளாக வழிநடத்தி சீசர்களாக மாற்றி ஆண்டுக்குள்ளாக பலப்படுத்துவதுதான் இந்த ஞானஸ்தானத்துடைய அடையாளம். நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா நிறைய பேர் சொல்றாங்க ஞானஸ்தானம் ஒரு அவசியமே கிடையாது, ரட்சிக்கப்பட்டிருந்தா போதும் நீங்க பரலோகத்துக்கு போயிடலாம்னு சொல்லி சிலர் சொல்லுகிற காரியம் உண்டு. சிலுவையில் அறையப்பட்ட கல்லை எங்க போய் ஞானஸ்தானம் எடுத்தாரு அப்படின்லாம் கேட்கக்கூடிய கேள்விலாம் உண்டு. நல்லா கவனிச்சீங்கன்னா இந்த லூக்கா எழுதின சுவிசேஷத்துல 23ஆம் அதிகாரம் 40 வசனத்திலிருந்து கவனிச்சீங்கன்னா 2 கள்வன் வலது பக்கம் ஒருவரும் இடதுபுறம் ஒருவரும் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறான். இந்த 2 பேரும் பேசுகிறான் சொல்லப்பட்டிருக்கிறது. மற்றவன் அவரை நோக்கி, நீ இந்த ஆம்பளைக்கு உட்பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம் என்று அவர் சொல்கிறார். பாவத்தை உணர்கிறது மட்டுமல்ல, ஆண்டவர் அண்டை திரும்புகிறார். ஞானஸ்தானத்தினுடைய நோக்கம் மனம் திரும்பி சீசனாக மாறுவதற்கு அடையாளமாக ஞானஸ்தானம். இங்கே மனம் திரும்புவது நடைபெறுகிறது. ஆண்டவர் உங்களுடைய ராட்சியத்துல இதை ஏற்றுக்கொள்ளும் என்று சீசனாக மாறுகிற அனுபவம் அங்கே பதிவு செய்யப்படுகிறது. ஞானஸ்தானத்தை ஏற்படுத்தியவரை அவரை ஏற்றுக்கொள்கிறார். நீ இன்றைக்கு என்னோட கூட பரதேசியில் இருப்பாய் என்று ஞானஸ்தான முறைமையை ஏற்படுத்தியவரை ஏற்றுக்கொள்கிறார். அதனால அந்த எந்த கேள்வியுமே கிடையாது. நான் அந்த கல்வனை கவனிச்சு பார்த்தோம்னா மனம் திருப்புகிறார், ஆண்டவர் சீசனாக மாறுகிறார். வாழ்வதற்கு அவகாசம் கொடுக்கப்படலை. அவரை சிலுவையிலேயே மரணம் அங்கே ஏற்படுகிறது. அதனாலதான் ஞானஸ்தானம் எடுக்க முடியல. ஆனா நமக்கும் மனம் திருப்பி கிறிஸ்துவின் சீசியாக மாறி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவனுடைய கட்டளை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால கண்டிப்பாக நாம் ஞானஸ்தானம் எடுத்திருப்பது அவசியமான ஒரு காரியம்.
அப்ப ஆண்டவர் ஞானஸ்தானத்தை ஏன் மையப்படுத்த வேண்டும் என்று சொல்ல, நீங்க மனமாற்றத்துக்கான அடையாளம், உள்ளான மனமாற்றத்திற்கு வெளிப்பிரகாரமான அடையாளமே ஞானஸ்தானம். இந்த ஞானஸ்தானத்தை நாம் பெற்றுக்கொண்டு ஆண்டவருக்காக தொடர்ந்து சீசியாக நாம் வாழ்வதற்கான அடையாளமாக அது எடுத்துக்கொள்ளப்படுகிறது. முதல் குறிப்பாக நீங்க ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா ஞானஸ்நானம் ஓர் அடையாளம் என்று அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுக்கு ஆதாரமாக நாம் இந்த திருமறை பாடங்களை வாசிக்கின்ற வேத பகுதி யாத்ராகம புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 15 வசனங்களை திருப்பி வச்சிருக்கீங்கன்னா, இங்க இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஞானஸ்நானம் ஓர் அடையாளம். முதல் குறிப்பில இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையை நாம் அங்கே பார்ப்போமானால், ஞானஸ்நானம் என்றால் என்ன அர்த்தம்னா, மனம் திரும்பி சீசியாக மாறிய பிறகு அதற்கு அடையாளமாக பெறுவது ஞானஸ்நானம். ஞானஸ்நானம் விற்பனை அடையாளம் மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவால் கொடுக்கப்பட்ட கட்டளை. அது கண்டிப்பாக நாம் எடுத்திருக்க வேண்டும். இதைத்தான் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலும் அங்கே அப்போஸ்தலன் பவுல் ஒப்பிட்டு பார்க்கிறார். கொரிந்தியர் நிருபத்தில் இருந்துதான் இந்த பகுதியும் இடைக்கு காட்டப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி பாலும் தேன் ஓடுகிற கானானுக்குள்ளே வழிநடத்தி செல்லும் போது இடையில அவனுக்கு ஞானஸ்தானம் வழங்கப்படுகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்குமே ஞானஸ்தானத்தை ஆண்டவரை கொடுத்தார் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எகிப்திய அடிமைத்தனத்திலிருந்து மீட்டார், ரட்சிப்பு நடந்திருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளாக அவர்களை ஏற்றுக்கொண்டார். அங்கே மனம் திரும்புதல் மாத்திரமல்ல, அவரை பின்பற்றுகிற சிக்ஸ்களாக அவர்கள் மாற்றப்படுகிறார்கள். தொடர்ந்து அவர்களுக்கு செங்கடலிலே மேகத்தின் கீழே ஞானஸ்நானம் கொடுக்கப்பட்டது என்று அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அதுதான் நம்ம ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கிறோம். அது எல்லாரும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும், சமுத்திரம் என்பது கடல், கடலினாலும் ஞானஸ்நானம் பெற்றார்கள், ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். ஆண்டவர் அவர்கள் ஞானஸ்நானம் என்கிற அடையாளத்தை அடையாளப்படுத்துகிறார். அப்ப இஸ்ரவேல் ஜனங்களாக இருந்தாலும், கிறிஸ்துவுக்குள்ளாக மீட்கப்பட்ட ஜனமாக இருந்தாலும், ஞானஸ்நானம் என்பது ஒரு அடையாளம். இன்னைக்கு நமக்கு அடையாளமே ஞானஸ்நானம் தான். அது நம்ம எப்போ எடுத்துக்கிறோம் என்பது அல்ல. கிறிஸ்துவுக்காக நான் வாழ்கிறேன், பவுல் சொன்னது போல, இனி வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார் என்று சொன்னது போல, கிறிஸ்துவுக்காக வாழ்வதற்கான அடையாளத்தை பெற்றுக் கொள்வதற்கு தான் ஞானஸ்நானம். இயேசு கிறிஸ்துடைய காலத்தை ஒட்டிய சில யூத மக்கள் ஒரு கூட்டமாக வாழ்ந்தார்கள். அவருடைய காலம், இயேசு கிறிஸ்துடைய காலம், எஸ்ரேயர்கள் என்கிற ஒரு குழுவினர், யூத மக்கள்ல சில பக்தி வைராக்கியமாயிருந்து தங்களையும் தங்களுடைய வாழ்வையும் கடவுளுக்காக அர்ப்பணித்து பிரித்து சென்றார்கள். அவங்க எப்படிப்பட்டவங்கன்னா, எஸ்ரேயர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். கும்ரான் மலைப்பகுதியிலே, பாலைவன பகுதியிலே வாழ்ந்த மக்கள். இந்த கும்ரான் பாலைவன பகுதியிலே வாழ்ந்த இந்த மக்கள், யூதர்கள் தங்களை தனியாக பிரித்து கொண்டு திருமணம் முடிக்காமல் ஆண்டவருக்கென்று தங்களுடைய வாழ்வை அர்ப்பணித்து ஊருக்கு புறம்பே வெளியில தங்கியிருந்து மக்களுடைய பொது வாழ்க்கையில அங்கே உள்ள ஈடுபடாமல் தனியாக தனிமைப்படுத்திக் கொண்டு வாழ்கிறார்கள். அங்க இயேசு கிறிஸ்துடைய காலத்துல அவங்க இருந்தாங்க. இயேசு கிறிஸ்துவுக்கு அவங்களுக்கு நல்லா தெரியும். நீங்க மத்திய 23ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா அவங்களை குறித்து நிறைய பேசியிருக்கிறாரு. அவங்க எல்லாம் சடங்கு காரியங்கள், அது மாத்திரமல்ல ஆண்டுக்காக வைராக்கியமா இருக்கிற காரியங்கள் எல்லாம் செய்யறாங்க. ஆனா உள்ளான மனமாற்றம் அவரிடத்துல இல்லை என்பதை ஆண்டவர் குறிப்பிடுகிறார். அப்ப இந்த மக்கள் ரொம்ப தீவிரமா இருந்தாங்க. அவங்களுக்கு சில காரியங்களை அவங்க வகுத்து கொண்டாங்க. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, இந்த கும்ரான் என மக்கள் 900க்கும் அதிகமான நூல்கள், வேதாகமத்தினுடைய பிரதி நூல்கள், அங்க ஏற்கனவே தோல் சுருள் எழுதும் போது ஒரிஜினல் ஒண்ணு இருக்கும், அதை பார்த்து எழுதப்பட்ட டூப்ளிகேட் ஒண்ணு இருக்கும். இந்த டூப்ளிகேட் என்று சொல்லப்படுகிற வேத சுருள்கள், ஏன்னா ஒரிஜினலாகவே எழுதப்பட்ட சுருள் எல்லாம் அந்தந்த காலத்திலே மறைஞ்சு போச்சு. அதையுமே பத்திரப்படுத்தி காலகாலமாக சொல்லிக் கொடுத்து ஆண்டவருக்கு என்று வைராக்கியமாய் இருந்த மக்கள். இயேசு கிறிஸ்து அவருடைய வாழ்க்கையை கவனிக்கிறாரு. இந்த பிரிவுல இருந்து வந்தவர் தான் யோவான் ஸ்நானகர். காண்களும் பாலவனை போர்ல இருந்து வந்தவர். இவரை இந்த பிரிவுல போய் சேர்ந்திருந்தார். அவங்க சின்ன வயசுல இருந்து அவர் அங்கதான் வளர்ந்தார். வெட்டுக்கிளையும் காட்டுத்தேனும் நல்லா கவனிச்சுட்டு அவருடைய வாழ்க்கை தங்களுக்கென்று வாழ மாட்டார்கள். தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்காக அர்ப்பணித்து தங்களுடைய சொத்துக்களை எல்லாம் பெற்று பொதுவாக வைத்து அனுபவிக்கிறதும், அது மாத்திரமல்ல திருமணம் முடிக்காமல் ஆண்டவருக்காக வாழ்வது, அது மாத்திரமல்ல எளிமையான உடை அணிவது, அது மாத்திரமல்ல அவங்களுடைய எல்லா கலாச்சாரத்திலையும் ஆண்டவருக்கு என்று தங்களை தனியாக அடையாளப்படுத்தி காண்பிப்பாங்க. யோவான் ஸ்நானகரை பாத்தீங்கன்னா தெரியும், ஒட்டக மயிர்தோல் அந்த தோல் உடைய உடுத்திருந்தாரு.
வெட்டுக்கிளி தான் அவருக்கு உணவு, காட்டுத்தேன் தான் உணவு, எளிய உணவு தான் அவனுக்கு இருந்துச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது யோவான் இந்த பிரிவில் இருந்து வந்தவர் என்கிறதுக்கான நிறைய சான்றுகள் அங்கே சொல்லப்படுகிறது. அப்ப இவங்களுடைய முறையில ஒரு காரியம், இந்த வாழ்க்கை என்று அர்ப்பணிக்கிறவர்கள் அவங்க ஒரு பெரிய பள்ளத்தை வெட்டி அதுல தண்ணி நிரப்பிடுவாங்க. இங்க இருந்து இறங்கி அந்த பள்ளத்துல உள்ள முங்கி அப்படி போயிடணும். அவங்களே தங்களை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். தலை முழுகி அந்த பிரிவில நான் சேரப்போகிறேன், ஆண்டவருக்கு என்று அர்ப்பணிக்கிறேன் என்று அங்கேதான் ஞானஸ்தான முறைமையை எசனேயர்கள் ஏற்படுத்தியிருந்தார்கள். இந்த ஞானஸ்தான முறைமையை தான் யோவான் யோர்தான் ஆற்றிலே கொண்டு வந்து கொடுத்தார். எல்லாரும் பாவ மன்னிப்பு என்று ஞானஸ்தானம் பெற வேண்டும் என்று அவர் அறைகூவல் விடுத்து அங்கே கொடுத்தார். இந்த ஞானஸ்தானம் தான் இயேசு கிறிஸ்துவும் அங்கே எல்லாரும் சீசராக வேண்டும், சீசரானதுக்கு அடையாளமாக அவரும் கொடுத்தார். அப்ப ஞானஸ்தானம் என்பது ஏதோ ஒரு யதார்த்தமான ஒரு தண்ணீரை தெளிக்கிற காரியமோ தண்ணீரை மூழ்கிற காரியமோ அல்ல. ஞானஸ்தானம் என்பது ஒரு அடையாளம். நாம் கிறிஸ்தவர்கள் என்பதற்கு அல்லது ஆண்டவருடைய பிள்ளைகள் என்பதற்கு, இயேசு கிறிஸ்துடைய சீசர்கள் என்பதற்கு அடையாளம். இப்ப இந்த இஸ்ரவேலர்களைப் போல இன்னைக்கும் நிறைய பேர் திருமணம் முடிக்காம ஆண்டவருக்கு என்று வாழ்கிறார்கள். திருமணம் முடிச்ச பிறகும் மன வாழ்விலேயே கணவன் மனைவியாக பேசி வச்சு ஆண்டவருக்கு என்று தனிமைப்படுத்திக் கொண்டு வாழ்கிறார்கள். நிறைய பிரிவுகள் இன்றைக்கு இருக்குது. நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? கிறிஸ்துவின் சீசிகளாக அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கையில நாம் இருக்கிறோமா என்பதை நாமே ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா அப்போஸ்தலன் பவுல் தீமோத்தேய நிருபத்துக்கு சொல்லும் போது சொல்றார். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல யாராவது வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். தண்டில் சேவகம் பண்ணுகிற எவரும் தண்டில் சேவகம் பண்ணுகிறவர் என்று சொல்லும் போது ஆண்டவருக்கு என்று தன்னை சேவகம் எழுதி கொண்டவர்கள். இனி நான் அல்ல, பவுல் சொல்லுகிறார், இனி நான் அல்ல, இனி வாழ்கிறது கிறிஸ்துவே, அவரே இனி வாழ்கிறார் என்று தன்னை சேவகம் எழுதி கொள்கிறார். இதுதான் கிறிஸ்தவ தீவியம், ஞானஸ்தானத்துக்கான அடையாளம். இனி வாழ்வது நான் அல்ல, அவரே இனி வாழ்கிறார். இதுதான் ஞானஸ்தானத்துடைய அடையாளம். ஆனால் இன்றைக்கும் ஞானஸ்தானம் பெற்ற பிறகும் இந்த சிருஷ்டியாக வாழ்கிற உணர்வை பெறாமல் இஷ்டத்துக்கு வாழ்கிற வாழ்க்கையை தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கண்டிக்கிறார். நம்ம கிறிஸ்துவனுடைய நற்செய்தியை கேள்விப்பட்டிருக்கிறோம், கிறிஸ்துவை அறிந்திருக்கிறோம், இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தினால மீட்பு பெற்றிருக்கிறோம், ஞானஸ்தானமும் பெற்றிருக்கிறோம். தொடர்ந்து கிறிஸ்துவை நாம் நிலைத்திருப்பதற்கு ஆண்டவர் நம்மை முன்குறித்திருக்கிறார். இந்த அழைப்பை தான் அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார், நீங்கள் அழைத்த அழைப்பிலே நிலைத்திருங்கள். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களும் ஞானஸ்தானம் பெற்றார்கள். பவுல் சொல்லுகிறார், மேகத்திற்கு கீழாக சமுத்திரத்துக்கு உள்ளாக செங்கடலை 2ஆக பிரிக்கும் போது அந்த உலர்ந்த தரையில தண்ணீர் எல்லாம் மேலே சூழல் இருக்கும் போது ஞானஸ்தானம் பெற்றார்கள். அவர்கள் ஆண்டவருடைய உடன்படிக்கையை மீறி போனார்கள். ஞானஸ்தானம் என்பது வெறும் அடையாளம் மட்டுமல்ல, இனி வாழ்வது கிறிஸ்துவுக்காக. ஆனால் அவர்கள் கர்த்தருக்காக வாழ மறுத்தார்கள். அடிக்கடி கர்த்தரை மறந்து போனார்கள். அவர்கள் கர்த்தரை வணங்காமல் பாகாலை வணங்கி நின்றார்கள். ஆண்டவர் சொன்னார், இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனம் என்று சொன்னார். அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை தலை குனிந்து வணங்காமல் பாகால் பெயரை வணங்க ஆரம்பித்தார்கள். எது சொல்லுகிறது? யாத்திராகமம் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 8, 9 ஆகிய வசனத்துல இவ்வளவு சீக்கிரமாய் ஆண்டவரை விட்டு விலகி போனார்கள். அவர்களுக்கென்று கன்று குட்டிகளை உண்டாக்கி இவர்கள் தான் நம்ம எகிப்திலிருந்து வழிநடத்தி வந்த கடவுள் என்று அவைகளை பின்பற்ற ஆரம்பித்தார்கள். அப்ப ஆண்டவரோடு பண்ணின உடன்படிக்கை, ஞானஸ்தானம் என்பது ஒரு அடையாளம். அது கடவுளுக்கும் நமக்கும் உள்ள உடன்படிக்கை. அது மீறப்பட்டது அவருடைய வாழ்க்கையில். அதனால சங்கீதம் 105:10 40 வருஷமாய் நான் இந்த சந்ததியை ஆலோசித்து அவர்கள் வழிக்கு போகிற இருதயம் உள்ள ஜனங்கள் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். 40 வருஷமா வனாந்திர வாழ்க்கையில அவங்க ஆண்டவர் விட்டு வழுகிதான் போனாங்க. ஆண்டவருக்காக உறுதியாக நிற்கவில்லை. இன்னைக்கு நாமும் ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறோம். ஆண்டவருக்கு என்று சீசியாக உறுதியாக நாம் நிலைத்திருப்பதற்கு அழைக்கப்படுகிறோம். ஞானஸ்தானம் புறஜாதியாக நமக்கு கொடுக்க கூடாது என்று ஆதிகால கிறிஸ்தவர்கள் போராடினார்கள். பேதுரு அப்போஸ்தலன் சொன்னாரு, விசுவாசங்களா இருக்கிறாங்க, இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால மீட்கப்பட்டிருக்கிறாங்க, இவங்களுக்கு தண்ணீரை விளக்கக்கூடாது என்று அவர்தான் புறஜாதியர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பதற்கு வழியை திறந்திருந்தார். அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரம் 46, 47 பாத்தீங்கன்னா 47ஆம் வசனம், நம்மை போல பரிசுத்த ஆவியை பெற்ற இவர்களும் ஞானஸ்தானம் பெறாத படிக்கு எவனாகிலும் தண்ணீரை விளக்கலாமா என்று
அவர்தான் வழி திறந்து விடுகிறார். அப்போஸ்தலனாகிய பேதுரு புறஜாதியாகிய நமக்கும் ஞானஸ்தானம் கொடுக்கப்பட வேண்டும், கிறிஸ்துவின் கட்டளை அது என்று அங்கே வழி திறந்து விட்டார். இன்னைக்கு நாம் ஞானஸ்தானத்தை பெற்றிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துடைய சீசியாக வாழ்வதற்கு நாம் உடன்படிக்கை செய்யப்பட்டிருக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களின் போல நாமும் ஆண்டவர் விட்டு வழங்கி போகுமானால் நிச்சயமாக ஆண்டவர் அதற்குரிய கணக்கை நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் கேட்பார். ஏன்னா நீங்க ஞானஸ்தானத்தை குறித்து பவுல் சொல்லும் போது 1 கொரிந்தியர் 15:29 தொடர்ந்து அவர் சொல்றாரு, மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் மரித்தோருக்காக ஞானஸ்தானம் பெறுவது அங்கு என்ன செய்வார்கள்? மரித்தோருக்காக ஞானஸ்தானம் பெறப்பட்டது. நல்ல கவனிச்சீங்கன்னா, ஞானஸ்தானம் என்பது இறந்த பிறகு கூட அந்த காலத்துல எடுத்திருக்காங்க. அதான் பவுல் சொல்றாரு, மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் மரித்தவர்களுக்காக ஞானஸ்தானம் பெறுகிறவர்கள் என்ன செய்வார்கள்? மரித்தவர்களுக்காக ஏன் ஞானஸ்தானம் பெறுகிறார்கள் என்ற கேள்வியை அவர் முன்வைக்கிறார். மரித்தவர்களுக்காக ஞானஸ்தானம் எடுத்திருக்காங்க. ஏன்னா ஞானஸ்தானம் பெறாமல் பரலோக ராஜ்யத்தில் போக முடியாது. ஆண்டவர் தெளிவா சொல்லியிருக்கிறார். கிறிஸ்துடைய ராஜ்யத்தில் நுழைய வேண்டுமானால் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறந்திருக்க வேண்டும். அப்ப ஞானஸ்தானம் என்று கதை கட்டி அதை பெறட்டாலும் பரவாயில்ல, ரசிக்கப்பட்டா போதும் அப்படின்னு சொல்ற காரியமும் அது கேள்விக்குறிதான். பரலோகத்துல போய் தான் பார்க்க முடியும். அதனால கண்டிப்பாக ஞானஸ்தானம் பெற வேண்டும் என்பதை அப்போஸ்தலர்கள் எல்லாருமே வலியுறுத்தினாங்க. மரித்தோருக்காகவும் ஞானஸ்தானம் பெறப்பட்டது. நிறைய பேர் மரிச்சு போயிட்டாங்க. பரிசுத்தமாய் வாழ்ந்து சபையில இணைக்கப்பட்டவங்க ஞானஸ்தானம் கொடுத்து கேள்விப்படாமலே மரிச்சு போனாங்க. அவங்கள் பேர்ல அவங்க சந்ததி எடுத்துட்டாங்க. காரணம், ஞானஸ்தானம் கிறிஸ்தவ ஜீவியத்தினுடைய அடையாளம் மாத்திரம் அல்ல, பரலோக வாழ்க்கையுடைய திறவுகோலும் அதுதான் என்பதை வேதம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. நீங்க அந்த அதிகாரத்துல ஞானஸ்தானம் குறித்து பேசும்போது 1 கொரிந்தியர் 15:52 எக்காலம் துணிக்கும், அப்போது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் இருந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். மறுரூபமாக்கப்படுகிற வாழ்க்கைக்கு அடையாளமே ஞானஸ்தானம் தான். அதனால கண்டிப்பாக ஞானஸ்தானம் பெற்றிருக்க வேண்டும். ஞானஸ்தானம் சீசியாக வாழ்வதற்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால இந்த முதல் குறிப்புல சுருக்கமாக நான் அதை சொல்லிவிடுகிறேன். கிறிஸ்துவுக்காக சீசியாக சேவகம் எழுதி கொண்டவர்கள் தான் ஞானஸ்தானம் பெற்றவர்கள். இந்த ஞானஸ்தானம் பெற்றவர்கள் கிறிஸ்துவனுடைய அடிப்படையிலிருந்து விலகாமல் வாழ வேண்டும். 2வது குறிப்பை நான் வேகமா சொல்லிடுறேன், நேரம் இல்ல. 2வது குறிப்பு, ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்க வேண்டும். ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா தெரியும், ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்கிற அனுபவம். ஜலம் பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளம். இந்த 2 அனுபவம் தான் மறுபிறப்பினுடைய அனுபவம். புது சிருஷ்டி என்று ஆண்டவர் அதை குறிப்பிடுகிறார். நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, நமக்கு மத்தேயு சுவிசேஷம் 3:11 மனம் திரும்புதலுக்கென்று உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன் என்று யோவான் சொன்னாரு. அவர் திரும்ப சொல்லும்போது தொடர்ந்து சொல்றாரு, அவருடைய பாதரம் செய்கிற வாரை நான் அவிழ்க்கிறதுக்கும் நான் பாத்திரன் அல்ல, அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் ஞானஸ்தானம் கொடுப்பார் என்று யோவான் சொல்லிட்டு போறார். இயேசு கிறிஸ்து கொடுக்கிற அந்த ஞானஸ்தானம், இயேசு கிறிஸ்துடைய போதனையின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிற ஞானஸ்தானம் தான் அது மறுபிறப்புக்குரியது என்று அவர் சொல்கிறார். பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் என்று அவர் குறிப்பிடுகிறார். பரிசுத்த ஆவி என்பது உள்ளான மனமாற்றம், நமக்கு உள்ளே செய்யப்படுகிற மாற்றம். ஆவியானவர் உள்ளே நுழைந்து நமக்குரிய அசுத்தங்கள் எல்லாம் மாற்றி நம்மை தூய்மைப்படுத்துவது. அக்னியினால் என்று சொல்லும் போது, அக்னி என்பது சுத்திகரிப்புக்கு அடையாளம். பாவ சருகளை எல்லாம் அது அழித்து போடும், உள்ளான மனமாக்கம். இதுதான் ஞானஸ்தானம். அப்ப இந்த ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்கிற அனுபவத்தை இயேசு தன்னுடைய போதனையிலே சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார்னா, யோவான் எழுதின சுவிசேஷம் 3:5 ஒரு வாசிக்கலாம். ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்கிற மறுபிறப்பின் அனுபவம் இல்லாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நுழைய முடியாது. இன்னும் சொல்றாரு, நான் எப்படி தாயின் வச்சுல மறுபடியும் போய் பிறக்க முடியும்? அப்ப ஆண்டவர் அதுக்கான விளக்கத்தை சொல்றேன். நம்ம எல்லாருக்குமே தெரியும், இது பருவ கடந்தோர் ஞானஸ்தானத்துல வாசிக்கப்பட வேண்டிய வேத பகுதி. அப்ப ஆண்டவர் சொல்வார், ஜலத்தினாலும் ஆவியினாலும் அங்கே ஒரு மனிதன் பிறந்திருக்க வேண்டும், அல்லது ஒரு மனுஷி அங்கே பிறந்திருக்க வேண்டும். இது மறுபிறப்பினுடைய அனுபவம். ஞானஸ்தானம் மறுபிறப்பை காண்பிக்கிறது. நாம் முதல் குறிப்பில தியானித்தோம், ஞானஸ்தானம் ஒரு அடையாளம். நாம் கிறிஸ்துவுடைய சீசி என்பதற்கான அடையாளம், அவருக்காக வாழ்வோம் என்பதற்கான அடையாளம். 2வது குறிப்பில ஞானஸ்தானம் என்பது அவருடைய ஆவியினாலும் அவருடைய ஜலத்தினாலும் நாம் அங்கே மறுபிறப்பு அடைகிறோம். ஜலத்தில் மூழ்கி எடுக்கும் போது பாவ வாழ்க்கை முடிவடைகிறது. ஆவியானவரால் நாம் நிரப்பப்பட்டு உள்ளார் மனமாற்றம் நடைபெறுகிறது. நான் இது ஆண்டவருக்கு என்று அங்கே அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்வு அங்கே உறுதிப்படுத்தப்படுகிறது.
அதான் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்கிற அனுபவம். இந்த உள்ளான மனமாற்றத்திற்கு வெளிப்பிரகாரமான அடையாளமே ஞானஸ்நானம். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அங்கே மோசையினாலே வனாந்தரத்திலே நடத்தப்பட்டார்கள் இஸ்ரவேல் ஜனங்கள். அப்ப அவங்க எல்லாம் ஆண்டவர் ஒளிவாய் சர்ப்பங்கள் கடித்த போது ஒரு சர்ப்பத்தை வெண்கல சர்ப்பத்தை உருவாக்கி நோக்கி பார்க்கிறவங்க எல்லாம் ரட்சிக்கப்படுவாங்கன்னு ஆண்டவர் ஏற்படுத்தினார். இது இயேசுவானவர் குறிப்பிடுகிற அந்த வசனத்துல பாத்தீங்கன்னா யோவான் 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல அங்கே சுத்திகரிப்பு கொடுத்ததான ஒரு போராட்டம் அங்க நடக்கிறது. யோவான் கொடுத்த ஞானஸ்நானமா, இயேசு கொடுத்த ஞானஸ்நானமா என்று சொல்லி அங்கேயும் ஒரு வாக்குவாதம், சுத்திகரிப்பு குறித்து ஒரு வாக்குவாதம் எழுப்புகிறது. அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, சர்ப்பமானது வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது, அவங்க அதை நோக்கி பார்த்தவங்க ரசிக்கப்பட்டாங்க. அது போல தன்னை விசுவாசிக்கிறவன், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைபடைந்து அவன் உயர்த்தப்பட வேண்டும். அப்ப அவரை நோக்கி பார்த்து அவருக்குள்ளாக ஞானஸ்நானம் எடுத்து அவருடைய ஆவியினாலே வழிநடத்தப்படும் போது நிச்சயமாக பரலோக ராஜ்யம் நமக்கு அங்கே திறந்திருக்கும். ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியாது என்பதை இந்த மறுபிறப்பின் அனுபவத்தை பெறாமல் வாழ்கிற ஒவ்வொருவருக்குமே ஆண்டவர் சொல்லுகிறார். நம்ம கிறிஸ்தவ ஜீவியத்துல நாம் பழைய வாழ்க்கைக்கு, பாவ வாழ்க்கைக்கு மறுத்தவர்களாக புதிய வாழ்க்கைக்கு நீதி செய்யவும் ஆண்டவருடைய நாம மகிமைக்கென்று நாம் பரிசுத்தமா ஜீவனம் பண்ணவும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதனால வசனம் சொல்கிறது யோவான் 3:20, பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் வராதிருக்கிறான் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்ப பொல்லாங்கு செய்கிற எவனுமே ஆண்டவர் விட்டு தூரமா தான் இருக்கிறான். அவங்க இயேசுவை பின்பற்றலாம், ஞானஸ்நானம் எடுத்திருக்கலாம், தொடர்ந்து தீய கிரியைகளை செய்வார்கள் என்று சொன்னால் ஆண்டவருக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லை. ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் ஆண்டவர் சொல்றாரு, பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான். அப்ப நாம் ஆண்டவருக்கு என்று பிரித்தெடுக்கப்பட்டவர்களானால் நாம் பொல்லாங்கு செய்யாமல் பாவ வாழ்க்கை விட்டு மறந்திருந்து பழைய பாவத்திலிருந்து நாம் முழுமையாக மாற்றம் பெற்று பரிசுத்தமாய் வாழ்வதற்கு என்று நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதனால காலத்தில் 3:27, ஏனெனில் உங்களை கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரும் அத்தனை பேர் கிறிஸ்துவை தரிந்து கொண்டீர்களே. நாம் புது சிருஷ்டியினுடைய அங்கே முழுமையாக மறுரூபமாக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் இந்த 2வது குறிப்பை நாம் கற்றுத்தருகிற காரியம், நாம் பழைய வாழ்க்கையை முற்றிலுமாய் அழித்துவிட வேண்டும். கோபம், சண்டை, பகைமை, யாருக்கெல்லாம் நாம் பேசாம இருந்தாங்கன்னா நிச்சயமாய் அதை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். நாம் கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்து தன்னை அடித்தவர்களையும் மன்னித்தார், காடி உமிழ்ந்தவர்களையும் சிலுவையிலே மன்னித்தார், காடி மயிரை பிடிக்கிறவர்களையும் மன்னித்தார், எல்லாருக்காக விண்ணப்பம் பண்ணினார். தாங்கள் செய்கிறது இதற்கு அறியாமல் செய்கிறார்கள். நாம் மற்றவர்களை மன்னித்து பகைமை மறந்து வைராக்கியம் விட்டு தீய செயல்கள் எல்லாம் நாம் விட்டுவிட்டு புதிய மனுஷனாய் வாழ நாம் வழங்கப்படுகிறோம். நிறைவாக இந்த 2 குறிப்புகளை நாம் தியானிக்கும் போது ஞானஸ்நானம் என்பது வெறுமனே ஒரு அடையாளம் மட்டுமல்ல, நாம் கிறிஸ்துவ வாழ்விலே சீசியாக அவருக்கென்று நாம் வாழ்வதற்கு அடையாளமாக அதை பெறுகிறோம். 2வது குறிப்புல ஞானஸ்நானம் என்பது தூய ஆவியினாலே வழிநடத்தப்படுகிறோம். நாம் மறுபிறப்பின் அனுபவத்தை பெற்றிருக்கிறோம். பழைய வாழ்க்கையின் முடிவடைந்தது. ஆண்டவர் தாமே இந்த வார்த்தையின் வழியாக உங்களை ஆசீர்வதிப்பாராக.